எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ஒரு தோழி அனுப்பியிருந்தாங்க. தனிமையை பத்தி பேசுங்க. குறிப்பா பெண்ணின் தனிமையை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆம், தனிமை பத்தி பேசுறதுக்கு என்னை விட தகுதியான ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் பெரும்பான்மையான நேரங்கள்ல நான் தனியா தான் இருந்திருக்கேன். பட் எனக்கு ஒரு டீ கிளாஸ் போதும். அந்த டீ கிளாஸ் கூட 1/2 மணி நேரம் என்னால் பேச முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் புத்திக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. டீ 1/2 மணி நேரத்துக்கு குறைஞ்சு என்னால் குடிக்கவே முடியாது. முதல் சிப் கொதிக்கும், கடைசி சிப் பச்சை தண்ணியாக ஆறி போயிருக்கும். அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ தனிமை ரொம்ப ஆபத்தானது. அதை நமக்கு கையாள தெரியலைன்னா. ஆனால் பெண்களின் தனிமை அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நான் நிறைய யோசிச்சும் பார்த்தேன். எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனால் பெண்களின் தனிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அடிமைத்தனத்துக்கு கீழே தான் வரும். அடிமைத்தனம்னா கட்டி வைக்கிறதோ இதுவோ அதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு கீழேயே அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் என்ன தான் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக நம்ம வளர்ந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்து வரைக்கும் அப்பா அம்மா, அதுக்கப்புறமா கணவன், அவங்க குடும்பத்தார், அதுக்கடுத்தது குழந்தைகள், அந்த ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்கான சுதந்திரமும் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் தான் இல்லாமல் போகிறது தான் அவங்களுடைய தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடியது. பிடிச்சதை செய்ய முடியல, பிடிச்சதை சாப்பிட முடியல, பிடிச்சவங்க கூட பேச முடியல, பிடிச்சவங்க கூட வாழ முடியல. அதுதான் ஒட்டுமொத்த தனிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு அது பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அபாயங்களும் அதிகமாக இருக்கும். அதிகப்படியான கோபங்களை உருவாக்கும், அதிகப்படியான வன்முறைகளை உருவாக்கும். அதை தவிர்க்கிறது எப்படின்னா, அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி உள்ளவங்களும் அவங்கள கவனிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாத்தையுமே தவறாகவே கண்ணோட்டத்தையே பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன உணவாக இருக்கட்டும், பிடிச்ச உணவை சாப்பிட்றதுல அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் அவங்களுடைய தனிப்படணும். இதை நம்ம கேட்குறக்கு உரிமையிலையோ, இதை செய்கிறக்கு உரிமையிலையோ, இதை நாம் இங்கே இருந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள மற்றவங்ககிட்டருந்து ஒதுங்கி வைக்கவே இருக்குது. 1000 பேர்த்துக்கு நடுவுலையும் அவங்க தன்னை தனிமையாகவே உணர்கிறாங்க. இதற்கான தீர்வுகளை அவங்களுக்குள்ளே அவங்க தேடுறதை விட சுற்றி உள்ளவங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கை கொடுத்து கூப்பிட்றது தான் சரியான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் தாண்டி கல்வி, பொருளாதார சுதந்திரம் இந்த ரெண்டும் அவங்கள மேலே கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஆனாலும் அதை தாண்டியும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான சுதந்திரம் எல்லாமே இருந்தாலும் தனிமை அப்படிங்கிறத அவங்களும் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி இருக்குது. விட்டால் போயிடுமா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு விடவே எப்படி விடுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறதான் நிஜம். ஸோ இருபக்க தவறுகளும் இருக்குது. ஆனால் வலியும் வேதனையும் அதிகமாக தான் இருக்குது ஆண்களை விட பெண்களுக்கு. ஏன்னா ஆண்களுக்கு நான்லாம் எனக்கு இது ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணேன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்துரும். அந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டது, கடைசி ஸ்டாப் வரைக்கும் டிக்கெட் கொடுங்க அப்படின்ட்டு பேசாமல் உட்காந்துரும். எனக்கு ஜன்னல் வெளியில் பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ட்ரெயின் பிடிக்காது, பஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஒரு டீ சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நண்பர்களே கிடையாது. நம்பினாலும் நம்பலைனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் யார்கிட்டையாவது போய் புலம்பணுன்னோ, இல்லை கஷ்டத்தை சொல்லணுன்னோ, இல்லை ஏதாவது ஒன்றுனா எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் பாட்டுக்காமே எனக்கு என்னுடைய டீ கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அதுகிட்ட சொல்லலாம், அதுகிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் குடிக்கும்போதே அதுவே எல்லாமே புரிஞ்சுக்கும். அப்புறமா பயணங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவேன். அது மட்டும்தான் எனக்கு சரியான மருந்தாக இருக்குது. அது பெண்கள் கிடைக்குமானு கிடையாது. விட்டு வாசலில் போகும்போதே எங்கே போகிற, எதுக்கு போகிறாங்க, 1008 கேள்விகள் சங்கிலி தொடராக வந்துட்டுருக்கும். அப்படிங்கும்போது அவங்க தனிமையிலேருந்து வெளில வரணும்னா சுற்றி உள்ளவங்க, குடும்பத்தர், நண்பர்கள் அவங்க தான் முடியும். இதுக்கு தீர்வுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம உடைச்சிட்டு வந்தால் தான் உண்டு நம்மளுடைய வாழ்க்கை. நான் திரும்பவும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அது ஒன்று தான். இது நம்மளுடைய வாழ்க்கை, இது உங்களுடைய வாழ்க்கை. திரும்ப நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த செகண்டையோ இந்த வினாடியோ நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. திரும்பவும் இதே மாதிரி பிறப்பீங்களான்னு தெரியாது. திரும்பவும் இந்த நண்பர்கள் கிடைப்பாங்களான்னு தெரியாது. இதே அம்மா அப்பா, இதே குழந்தைகள் நமக்கு வருவாங்களான்னு கிடையாது. ஸோ இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டாடலாம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி.